வணக்கம். தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ வெளியே போடுறாங்க. ஏய், தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கணும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு. அதாவது ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம பழைய சீமான் அண்ணனை பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அதாவது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த நிறைய பாடல்களை பாடி கொடுத்த தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு புகழ் வணக்க நினைவேந்தல் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு ருத்ர தாண்டவம் ஆடினாங்க. அதாவது ஆரம்பத்துல அந்த செல்லப்பா அவர்களுடைய அந்த புகழை வந்து விமர்சித்து அந்த அவரை பற்றி பேசிட்டு, அதற்கு பிறகு வந்து இதுவரைக்கும் அமைதி காத்து வந்த எலெக்ஷனுக்கு பிறகு, அந்த தோல்விக்கு பிறகு மே 18 வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசினாங்க. அதை விட பல மடங்கு இன்னைக்கு வன்மத்தை அண்ணன் கக்கியிருக்கிறார். வன்மம் கூட சொல்ல முடியாது. அவருடைய அந்த தீராத வலியை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார், நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து நிறைய சம்பவங்களை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. நம்ம முக்கியமான சம்பவத்தை பத்தி மட்டும் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்ப்போம். சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு. அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல, தூந்து போன சக்தி. விஜய் அவர்கள் வந்து திருச்சியில வந்து நன்றி சொல்ல வந்திருந்தார் இல்லையா, இந்த மக்களை சந்தித்து நன்றி சொல்லன்னு வந்திருந்தார் இல்லையா. மக்களை சந்தித்து நன்றி சொல்ல வந்தார்களா, அங்க ரசிகர்களை கூட்டு வச்சு நன்றி சொல்ல வந்தாரான்னு தெரியல. ஆனா நன்றி சொல்ல வந்த இடத்துல மக்களுக்கு உண்டான அந்த என்ன செய்வோம், என்ன செய்ய இருக்கிறோம், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக என்ன செய்வோம் அப்படிங்கிறத பத்தி பேசாம தேவையில்லாத திமுகவை பத்தி தான் பேசி திட்டிட்டு இருந்தாப்ல. போற சக்தி பார சக்தி அப்படின்னு பேசிட்டு இருந்து மறந்து போய் கடைசியில பேப்பரை பார்த்துட்டு திமுக ஒரு தூத்து போன சக்தி அப்படி இப்படிலாம் பேசினாப்ல. அதை பத்தி அண்ணன் வந்து வச்சு செஞ்சு பேசிட்டு இருந்தாப்ல. அடுத்து என்ன பேசினாங்க அப்படின்னா, அவன் ஊடகத்தை மயிரளவு கூட மதிக்கிறது இல்ல, அதை திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்காரு, நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாட்டு ஊடகத்தை சந்திச்சுட்டு வந்திருந்தார் இல்லையா. அப்போ அந்த ஊடக சந்திப்பு நடக்கும் போதெல்லாம் யார் எந்த கேள்வி கேட்டாலுமே கடைசியாட்டு போகும்போது வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போகக்கூடிய ஒரே தலைவர் வந்து அண்ணன் சீமானா தான் இருந்தாரு. ஆனா இந்த ஊடகங்கள் வேற மாதிரியும் சொல்லலாம். ஆனா இந்த ஊடகங்கள், விலை போன ஊடகங்கள் வந்து விஜயை தான் காட்டிட்டே இருந்தாங்க. விஜய் காலில் எந்திரிச்சிட்டாரு, பேண்ட் போட்டாரு, சட்டையை மாட்டாரு, பனியன் போட்டாரு, அன்டிரைவர் போட்டாரு, அவர் கார்ல உட்கார்ந்தாரு, அங்க போறாரு இங்க போறாரு, இதே போட்டு 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 தேவையில்லாதத மக்களிடையே கொண்டு போய் சென்று அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எவ்வளவு கருத்துக்களை நாட்டுக்காக மக்களுக்காக பேசிட்டு இருந்தவரை வந்து புறந்தள்ளிட்டு பேசி அந்த ஊடகங்கள் வந்து காட்டுச்சு இல்லையா. இந்த ஊடகங்களுக்கு செருப்படி கொடுக்கும் விதமாட்டும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு சரியான செருப்படி கொடுத்திருந்தாப்ல. இதோட விட்டாரா, காங்கிரஸை வந்து பின்னி பெடல் எடுத்து விட்டாப்புல. நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தறிவு புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டையை காணான் சட்டையை காணான்னு ஓட விடுறத விட்டு அண்ணன் சொல்றது வந்து உண்மைதானே. திமுக தயவால தானே இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு 10 MP சீட்டு கிடைச்சி. அப்ப அந்த 10 MP சீட்டை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க? ஏதாவது ஒரு நல்லது ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் திமுக தயவுல தான் வந்து இவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. அந்த வெற்றியை எடுத்துக்கிட்டு திமுக கூட சண்டை போட்டு திமுக முதுகுல குத்திட்டு டிவிக்கில போயிட்டு அடைக்கலம் வாங்கிட்டாங்க. அப்போ அவ்வளவு நல்ல யோக்கியம், மானம், சூடு, சொர்ணம் உள்ள இந்த காங்கிரஸ்காரனுங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நீங்க அவ்வளவு மானம் உள்ளவங்க, திமுக தயவால தானே நீங்க வெற்றி பெற்று போனீங்க. அப்போ அந்த பதவியை ராஜினாமா பண்ணுங்க சார். பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க அப்போ டிவிக்கு அந்த அவங்க கூட போய் சேர்ந்துட்டு அவங்க சின்னத்துல நின்று போட்டி போட்டு வெற்றி பெறுங்க. அப்பந்தானே நீங்க வந்து சோத்துல உப்பு போட்டு திங்கிறது மாதிரி அர்த்தமாகும். அப்ப சீமான் அண்ணன் கேட்கறது எல்லாமே சரியான கேள்வி தானே. அப்புறமா அந்த செவிலியர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க இல்லையா.
அதை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசினாப்ல. ஒரு வாரத்துல போராட்டம், செவிலியர்லாம் சீமான்னா வான்னு கீழே ஒருத்தன் போடுறான், வருவார் உனக்கு வா கீழே போடுறான், உனக்கு வருவாரு. அண்ணே அண்ணே இவங்க கண்ணீரை பார்த்து நீ போய் நின்றாத தயவு செய்து பேசாம நிம்மதியா வீட்டுல இரு. அப்படி ஐ எம் வெரி சாரி. எப்படி மனசு வரும்? தேர்தலுக்கு முன்னாடி வரைக்குமே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் சரி, செவிலியர்கள் போராட்டமா, ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டமா, மருத்துவர்கள் போராட்டமா, தூய்மை பணியாளர்கள் போராட்டமா, எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஆளாட்டு களத்துல வந்து நிக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்களாதான் இருந்தது. அப்போ அந்த சமயத்துல வந்து அண்ணனுடைய தயவை பெற்றுக்கொண்ட இவர்கள் இந்த எலெக்ஷன் டைம்ல அண்ணனை வந்து புறக்கணித்தாருங்க இல்லையா? எவ்வளவு பெரிய துரோகம்! அந்த நேரத்துல உங்களுக்கு தேவைப்படும் போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நல்லவரை தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனா ஓட்டு போடக்கூடிய சமயத்துல அந்த நன்றியை மறந்து விட்டு எதுவுமே செய்யாம, எதுவுமே மக்களுக்காக இதுவரைக்கும் ஒரு நல்ல விஷயம் கூட செய்யாம, நடிப்பு சினிமா ஒன்றை தவிர வேற எந்த ஒரு தகுதியும் இல்லாத விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க இல்லையா? செவிலியர்கள் முதற்கொண்டு அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டுருப்பாங்க. அப்போ விஜய் அவர்கள் வந்தா நல்லது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லையா? ஆனா விஜய் அவர்கள் மாறாக என்ன செஞ்சாங்க? ஆப்பு வச்சாரு இவங்களுக்கு. அப்போ இப்போ வந்து உட்கார்ந்து போராடுறாங்க. சரியில்லை, அது சரியில்லை. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்போ எங்களுக்காக வரணும், எங்களுக்காக போராட்ட களத்துல வந்து நிக்கணும் அப்படின்ட்டு. எப்படி வந்து நிப்பாரு? ஏன் வந்து நிக்கணும்? இங்க கேள்வி அதுதான். எதுக்கு வந்து நிக்கணும்? நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டீங்க. சீமான் அண்ணனை டெபாசிட் இழக்க செய்தீங்க. எவ்வளவு மோசமான தோல்வியை கொடுத்தீங்க. விஜய் அவர்கள் வந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சுதானே போட்டீங்க நீங்க ஓட்டு. அப்ப நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும்? அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். அடுத்த சம்பவம் என்னன்னா, பிரதமர் அவர்கள் வந்து தற்சாப்பு பொருளாதாரத்துக்கு வாங்கன்னு சொல்றாப்ல. அந்த சம்பவத்தை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசிருந்தாப்ல. பிரதமர் எந்த ஊருக்கு போனாலும் தற்சார்பு பொருளாதாரம் மூவ் ஃபார்வர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங். இத்தனை ஊடகம் இருக்குடா இந்தியா முழுக்க. ஒருத்தன் மூவ் ஃபார்வர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஒருத்தடுத்து விவாதிச்சிருக்கானா? இல்ல. இயற்கை எரிகாற்று எங்க இருந்து எடுப்ப? என் மாட்டு சாணி தாண்டா வந்து நக்கனு நீ. பிரதமர் அவர்களே தற்சாப்பு பொருளாதாரத்தாலதான் இனி வந்து நம்ம இந்தியாவை வந்து பொருளாதாரத்துல மேல கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பேச தொடங்கி இருக்கிறாரு. அப்ப சீமான் அண்ணனும் அதே தான் முன் வச்சு பேசிட்டு வராங்க. இந்த மக்கள் சிரிச்சாங்க. விஜய் அவர்கள் வந்து சினிமால வர்றது மாதிரியே அந்த ஒரு கையில 5 பேரை அடிச்சு தூக்கி போட்டுருவாருன்னு நினைச்சிட்டு நம்பி இவங்க ஓட்டு போட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து வீடியோவோ போட்டு காட்டி என்ன செய்வோம் எப்படி இருக்கு, சாத்தியப்படுத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே தெளிவா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து போட்டு மக்களுக்கு புரிய வச்சாங்க. ஆனா இந்த மக்கள் வந்து எதையுமே நம்பாம சீமான் அண்ணன் அவர்கள் வந்து போய் சொல்றாரு, ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்னு, கேவலமான வேலைகளை செய்ய சொல்றாரு அப்படின்னு வந்து இந்த மக்கள் வந்து ஒதுக்குனாங்க. விஜய் அவர்கள் வந்தாதான் நல்லா எல்லாமே செஞ்சிருவாரு, சாதிச்சிருவாரு அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ் அமைச்சர் அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினாப்ல? கச்சத்தீவை நாங்க மீட்டுருவோம், டெல்லியில போயிட்டு மோடி அவர்கள்ட்ட பேசி எடுத்து அதற்குண்டான வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா? இப்போ இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாரு? நோ கமெண்ட்ஸ். சார் கச்சத்தீவை மீட்புன்னு சொன்னீங்களே, என்ன சொல்றீங்க? நோ கமெண்ட்ஸ். அதை பத்தி பேசவே கூடாது, நோ கமெண்ட்ஸ். என்னத்தை சொல்ல? 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தார்களே தேர்தலுக்கு முன்னாடி, அதை பத்தி பேச ஆரம்பிச்சாப்ல. 2,50,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 உலக மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு சொன்னீங்க? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இங்க கேக்குற கேள்வியில ஏதாவது தப்பு இருக்குதா? இது எதுவுமே தெரியாம தான் நீங்க வந்து 200 யூனிட் இலவச மின்சாரம்னு நீங்க பேசுனீங்களா? எதுவுமே தெரியாம தான். அதாவது 10 லட்சம் கோடி கடன்
இருக்குது, தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி இருக்குதுன்னு தான் நம்ம மேடையா கத்துனாரு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மேடையா கத்துனாங்களே. திமுக காரங்களே அதான் சொன்னாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் அதை தான் சொன்னாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்தீங்க. 200 யூனிட் இலவசமாட்டு மின்சாரம் வழங்கப்படும், 6 சிலிண்டர் இலவசமா கொடுக்கப்படும், இலவச பேருந்து, காதுக்கு தோடு, தாலி, தங்கத்துல தாலி, மாமஞ்சீர், அண்ணஞ்சீர், அந்த சீர் இந்த சீருன்னு எல்லாமே கொடுப்போம்னு நீங்க சொன்னீங்க. இப்போ கேட்டாக்கி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, மின்சாரத்துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு இப்படி நீங்க வந்து தட்டி கழிப்பதும், எல்லாத்தையும் கஞ்சா, போதை பொருள், பாலியல் வன்கொடுமை எல்லாமே நடப்பதற்கு காரணம் எல்லாமே திமுக தான் அப்படின்னு வந்து நீங்க அவங்க மேல பழிய போடுறது வந்து இது எந்த விதத்துல சார் நியாயம்? இப்ப ஆட்சி அதிகாரம் யார் கையில இருக்குது அப்படிங்கறது மாதிரிதான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு பொங்கி எழுந்திருக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம நிறைய பேசினாங்க, இன்னைக்கு நிறைய பேசினாங்க. அது எல்லாமே நம்ம காணொலியில போட முடியாது. நிறைய நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க. இப்போ அந்த ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பேசின அந்த நல்ல விஷயங்களை எல்லாமே விட்டுட்டு எதெல்லாம் போடக்கூடாதோ அதை எல்லாமே இந்த வெட்டி ஒட்டி துண்டு ஆக்கி அதை கட் பண்ணி எடுத்து எண்ணி போடுவாங்க. அது வந்து தெரிஞ்சதானே, நமக்கு தெரிஞ்சதானே. இவங்களோட தராதரமே இவ்வளவுதான். இவங்களோட இந்த மானங்கட்ட ஊடகங்களோட தராதரமே தகுதியே இவ்வளவுதான். இவங்களுக்கு காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, எந்த ஊடகங்களும் சரி, நல்லவர்களுக்கு வந்து இங்க இடம் இல்லை. அப்ப பாப்போம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இறுதியா என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, காத்திருங்க, பொறுத்திருங்க, அறிவை வளர்த்து கொள்ளுங்க, தயாரா இருங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். அடுத்த வர இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து நம்ம போட்டி போடுவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விதமாட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசி முடிச்சாங்க. பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் எப்படிலாம் போகுது அப்படின்ட்டு. இணைந்திருங்கள், மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.